அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். 12 ராசிகளில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி உள்ளது என்பதை பற்றி பார்ப்போமா? மிதுன ராசி அன்பர்களே, நன்றி மறவாத குணமும் நலிந்தோருக்கு நல்லதே செய்யும் உள்ளமும் கொண்ட நீங்கள் எட்டறிவை விட பட்டறிவு அதிகமுடையவர்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் பண விரயம், வீண் அலைச்சல் என அடுக்கடுக்காக வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து சுப காரியமாக மாற்றிக்கொள்வீர்கள். இனி ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் இனி நீங்கள் சொல்வதை கேட்பார்கள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகள் சில சமயங்களில் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள். அவர்களால் மன உளைச்சல் வந்து போகும். அவர்களின் நட்பு வட்டத்தை கண்காணியுங்கள். எனினும் உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். ஜென்ம குருவாக இருப்பதால் வருங்காலத்தை பற்றி பயம் மனதை வாட்டும். அதன் பிறகு முடிவெடுப்பதில் தடுமாற்றம் ஏற்படும். குரு பகவான் அடுத்த ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு செல்வதால் திடீர் பணவரவு உண்டு. வீடு மனை வாங்குவீர்கள். வீட்டில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து குரு பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கு செல்வதால் தம்பதிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாய் மறைவதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கும். திறமையான வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை செய்து கொள்வதே நல்லது. சிலருக்கு சொந்த வீடு மனை வாங்குவதில் அலைச்சல் உண்டாகும். வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் நிற்பதால் நிர்வாகத் திறமை அதிகரிக்கும். அதன் பிறகு கோயில் திருவிழாக்களை முன்னின்று நடத்துவீர்கள். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். டிசம்பர் 4ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் கேது நிற்பதால் தைரியமாக முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பண வரவு உண்டு. வழக்குகள் சாதகமாகும். நட்பு வட்டம் விரிவடையும். 9ஆம் வீட்டில் ராகு நிற்பதால் அப்பாவுக்கு மருத்துவ செலவு உண்டு. பண விஷயத்தில் இறக்கப்பட வேண்டாம். டிசம்பர் 5ஆம் தேதி முதல் கேது 2ஆம் வீட்டு இடத்திற்கு வருவதால் பேச்சில் கவனமாக இருங்கள். ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். அரசாங்க அதிகாரிகளால் ஆதாயம் உண்டு. ராகு 8ஆம் வீட்டுக்கு வருவதால் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இல்லத்தரசிகள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். புது நகைகள் வாங்குவீர்கள். கன்னிப் பெண்கள் எதிர்பாராதபடி நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். கல்யாண தடைகள் விலகும். மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வியில் வெற்றி உண்டு. வியாபாரத்தில் ஜூன் மாதத்திலிருந்து லாபம் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களால் தேவையறிந்து கொள்முதல் செய்து லாபத்தை இரட்டிப்பாக்குவீர்கள். கூட்டுத் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வருவார்கள். கல்வி நிறுவனங்கள், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கடல்வாழ் உயிரினங்கள், ஏற்றுமதி இறக்குமதி வகைகளால் ஆதாயம் உண்டு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் கடினமான வேலைகளை எளிதாக முடித்து காட்டுவீர்கள். கேட்ட இடத்துக்கே மாற்றல் கிடைக்கும். கணினித்துறையினருக்கு ஒப்பந்த அடிப்படையில் வெளிநாட்டு வேலை கிடைக்கும். அதிகம் கண் விழிப்பதையும் அர்த்தராத்திரியில் உணவு உண்பதையும் தவிர்க்க பாருங்கள். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும். மூத்த கலைஞர்களுடன் இருந்த மனக்கசப்பு விலகும். மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றி தரும்.